சர்ச் பெல் தமிழ் 337. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாடு ஒப்பீட்டு ஆய்வுகள். விடுதலை பயணம், மோசே தொடர். ஆண்டவரின் பல்வேறு அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்த்த இஸ்ரேல் மக்கள் வேந்து போயினர். ஆண்டவர் மீது மிகுந்த அச்சம் கொண்டனர். நம்பிக்கை மிகுந்தவர்களாய் மோசேயையும் கடவுளையும் போற்றி பாடினார்கள். அவர்கள் செங்கடலை கடந்து சீனாய் மலைக்கு அருகே வரும்போது, அதாவது கிறிஸ்து பிறப்புக்கு முன் 1500 ஆண்டுகளுக்கு முன் நடந்த இந்த சம்பவம் பலரிடமும் பகிர்வு தன்மை இல்லாததாலும், பேராசை கொண்டவர்களாய் இருந்ததாலும், பதுக்கல் பேர்வழிகளாக இருந்ததாலும் உணவு குறையவே மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக முணுமுணுத்தனர். நாங்கள் எகிப்து நாட்டிலேயே இருந்திருந்தால் எத்துணை நலமாயிருந்திருக்கும். அனைவரும் பசியால் மாண்டு போகவா இப்பாலை நிலத்துக்குள் நீங்கள் எங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று கிளர்ச்சி செய்ய ஆரம்பித்தனர். அவர்களுக்கு விண்ணப்பங்களை ஆண்டவர்வால் ஏறெடுக்க பகுத்தறிவு இல்லை. அவர் கிருபை என்று உள்ளது என்பதை அவர்கள் கற்றுக்கொள்ளவில்லை. இறைவனும் தனது வல்ல செயல்களை அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை சோதனையாக அடையாளப்படுத்துகிறார். அவர்கள் தேவைகளை முழுவதையும் சந்திக்கிறார். நிறைவு பெறும் அளவுக்கு வாரி வழங்குகிறார். யாத்ராகமம், அதாவது விடுதலை பயண நூல், அதிகாரம் 16 2 முதல் 4 வரையிலும் மற்றும் 12 முதல் 15 வரையிலும் நாம் தர இருக்கிறோம். விவிலியத்தில் புதிய ஏற்பாடு இதனை இன்றைய கிறிஸ்தவர்களுக்கு மன்னா என்று அழைக்கப்படும் பரலோக உணவாக இயேசு கிறிஸ்து தன் சாவுக்கு முந்தைய நாள் இரவு உணவில் அப்பத்தை எடுத்து இது என் உடல் என்றும், கிண்ணத்தை எடுத்து இது என் இரத்தத்தின் கிண்ணம் என்றும் கூறி சீடர்களுக்கு கொடுத்து இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றும் சொல்லி, அவரின் மீட்பு திட்டத்தின் இறுதி தியாக பலியினை நம் பாவம் போக்கும் அருமருந்தாக்குகிறார். பழைய ஏற்பாட்டில் கடவுள் மக்களுக்கு ஒவ்வொரு மாலையும் முகாமுகளுக்குள் பறந்து செல்லும் காடைகள் இறைச்சியாகவும், மன்னாவை காலையில் பனி போன்ற சுவைமிக்க உணவாகவும் வாரி வழங்கிக் கொண்டிருந்தார். இப்போது விண்ணகத் தந்தை பேரன்பு கொண்டவர் என்றும், அவர் அனைவரின் தேவைகளை அறிந்தவராய் இருக்கிறார் என்றும் இயேசு நமக்கு விண்ணகத் தந்தையின் அன்பை பற்றி, பேரன்பை பற்றி சொல்லி, ஜெபத்தையும் எவ்வாறு சொல்லித் தர வேண்டும் என்று கற்றுத்தந்து, விண்ணகத் தந்தையே உமது ராஜ்யம் வருக என்று ஆரம்பிக்கிறார். இப்போது மத்தேயு 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 7ஆம் வசனம் முதல் பார்ப்போமானால், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். இயேசு சொல்கிறார், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லோரும் பெற்றுக் கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். உங்களில் எவராவது ஒருவர் அப்பத்தை கேட்கும் தன் பிள்ளைகளுக்கு கல்லை கொடுப்பாராம்? அல்லது பிள்ளை மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பாராம்? தீயோர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணுலகில் உள்ள உங்கள் தந்தை தம்மிடம் கேட்போருக்கு இன்னும் மிகுதியாக நன்மைகள் அளிப்பார் அல்லவா? ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும்
என விரும்புகிறவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறைவாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே என்று கூறுகிறார். பழைய ஏற்பாட்டில் விடுதலை பயண நூல் அதிகாரம் 16 4 அப்போது ஆண்டவர் மோசேயை நோக்கி, இதோ பார், நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை பொழியப் போகிறேன். மக்கள் வெளியே போய் தேவையானவற்றை அன்றன்று சேகரித்துக் கொள்ள வேண்டும் என்று கட்டளைப்படி நடப்பார்களா இல்லையா என்பதை நான் இவ்வாறு சோதித்தறியப் போகிறேன் என்கிறார். 16ஆம் அதிகாரம் 12 இஸ்ரேல் மக்களின் முறையீடுகளை நான் கேட்டுள்ளேன். நீ அவர்களிடம், மாலையில் நீங்கள் இறைச்சி உண்ணலாம், காலையில் அப்பம் உண்டு நிறைவடையலாம், நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்பதை இதனால் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். 13 மாலையில் காடைகள் பறந்து வந்து கூடாரங்களை மூடிக்கொண்டன. காலையில் பனிப்படலம் கூடாரத்தை சுற்றி படிந்திருந்தது. 14 பனிப்படலம் மறைந்தபோது பாலை நிரப்பின் பரப்பின் மேல் மென்மையான தட்டையான மெல்லிய உறைபனி போன்ற சிறிய பொருள் காணப்பட்டது. இஸ்ரேல் மக்கள் அதை பார்த்துவிட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி மன்னா என்றனர். ஏனெனில் அது என்ன என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அப்போது மோசே அவர்களை நோக்கி, ஆண்டவர் உங்களுக்கு உணவாக தந்த அப்பம் இதுவே. 21 மக்கள் தாம் உண்ணும் அளவிற்கேற்ப காலைதோறும் அதனை சேகரித்தார்கள். ஏனெனில் வெயில் ஏற ஏற அது உருகிவிடும். 22 ஆனால் 6ஆம் நாளில் அப்பத்தை இரட்டிப்பாக, அதாவது தலைக்கு 4 படி வீதம் சேகரித்துக் கொண்டனர். கூட்டமைப்பின் தலைவர்கள் அனைவரும் மோசேயிடம் வந்து இது பற்றி அறிவித்தனர். 23 அப்போது அவர் அவர்களை நோக்கி, கடவுள் அறிவித்தபடி நாளைய தினம் ஓய்வு நாள், ஆண்டவரின் புனிதமான சாபாத்து. எனவே நீங்கள் சுட்டு வைத்துக் கொள்ள வேண்டியதை சுட்டு வைத்துக் கொள்ளுங்கள், வேக வைக்க வேண்டியதை வேக வைத்துக் கொள்ளுங்கள். எஞ்சி இருப்பவை அனைத்தையும் நாளை காலை மட்டும் உங்களுக்காக வைத்துக் கொள்ளுங்கள் என்றார். என்ன அருமையான நிகழ்ச்சி பார்த்தீர்களா? நாம் அன்றைய தினம் உணவுக்காக ஏங்கியிருப்போம். ஆனால் இன்றைய தினம் நாம் கேட்கும் அனைத்து தேவைகளையும் இறைவன் அறிந்துள்ளார். ஆகவே கேளுங்கள்,